பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல டபரா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் 4 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அலசி வச்ச புதினா அதையும் ஆட் பண்ணி நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 6 ஸ்பூன் கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேர்ட் ஆட் பண்ணும் போதே நீங்கள் வந்துட்டு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். அப்படி வதக்கிட்டே இருக்கும் போது தான் தெரிஞ்சுட்டு டார்ச் ஆன் பண்ணேன். அப்படி சொல்லிட்டு டார்ச் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு எங்கள் அப்பா எடுக்கிறாரு கரண்டியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எடுத்து காமிச்சிட்டாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி அதையும் நல்லா போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு தம்முக்கு விட்டாச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல? சாப்பிட்லாம் வாங்க.